ஹலோ மக்களே, மிக்ஸி ஜார் வேலை பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. வந்த உடனே இதில் முதலே நம்ம தேங்காயோ இல்லை வேறு எந்த பொருளோ போட்டு அரைக்கக்கூடாது. முதல்ல இதில் ஒரு கை அளவுக்கு உப்பு போடணும். கல்லுப்பு போட்டு நல்லா அரைக்கணும். அப்படியே சாதாரணமாக அரைச்சோம்னா அரைப்படுறதுக்கு லேட் ஆகும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ புதுசாக போட்ட பிளேடுங்கிறனால கொஞ்சம் பிளேடு வந்து மழுங்கின மாதிரி தான் இருக்கும். அதனால முதல்ல கல்லுப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா நம்ம அரைச்சி, ஆனால் அந்த உப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுறணும், தண்ணியில் போட்டுறணும். பொதுவாகவே நம்ம வீட்டில் அரைக்கும் போது மிக்சியில் உள்ள பிளேடு வந்து மடங்கிருச்சுன்னு சொன்னால் நம்மளை வந்து கல்லுப்பு போட்டு தான் அரைக்க சொல்லுவாங்க. அதனால கல்லுப்பு போட்டு அரைச்சா பிளேடெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாகவும், மேக்ஸிமம் நாங்கள் தேங்காய் தான் அரைப்போங்கிறதுக்காக நான் இந்த ப்ராசஸை பண்ணுறேன். இந்த ப்ராசஸை பண்ண சொல்லி எனக்கு கடையிலே சொல்லி விட்டாங்க. அதனால தான் நான் பண்ணுறேன். நான் பாருங்கள், இது மாதிரி நல்லா மெல்லிசாக அரைச்சிக்கிடணும். மெல்லிசாக இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதை நம்ம தூக்கி போட்டுறணும். இதுக்கப்புறமா வந்து இந்த மிக்ஸி ஜாரை வந்து நான் தூக்கி போட்டுட்டு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கழுவணும் பார்த்துக்கோங்க. கழுவி துடைக்கணும். தொடச்சிட்டு அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பின்னாடி காட்டியிருக்கேன். நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அந்த சப்போஸ் அந்த உப்போட டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அதனால் நல்லா கழுவிக்கணும். சோப் போட்டு கழுவணும் அவசியம் இல்லை, சும்மா கழுவினாலே போதும். தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு அது இதில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி போடணும். அரிசி போட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்கணும். நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு அரை கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் அரிசி போட்டு இதையும் நல்லா நம்ம வந்து அரைக்கணும். நல்லன்னா ரொம்ப நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதை இப்படி அரைக்கிறனாலையும் மிக்ஸியோட உள்ளே இருக்கிற பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகும். அதனால நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பிளாஸ்டிக் கோப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இந்த அரிசியை வந்து கொரப்பாக அரைச்ச அரிசியை எடுத்துக்கலாம். நான் இங்கே குருவி கூடு வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. அதனால எங்கள் வீட்டு மேலே கரண்ட் பாக்ஸ்க்கு மேலே நான் இதை வச்சிடுறேன். குருவி, காக்கா குருவி ஏதாவது வந்து சாப்பிடுங்கிறதுக்காக இதை வந்து நான் அது மேலே வச்சுட்டேன். இதை வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதுமா? குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும்ல. அதனால் இன்னொரு பிளாஸ்டிக் கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் தண்ணியும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் குருவிகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.